எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தொக்கு தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கடாயை நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லேசாக சூடு ஏறின உடனே ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், பூண்டு ஒரு 20 பல். பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு ஒரு 9 வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வரமிளகா வந்து ரொம்ப காரம், அதனால் வந்து நான் 9 வரமிளகா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் கம்மியோ அதிகமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கிட்டேன். எந்த தொக்கு ஊறுகாய் செஞ்சாலும் புளி, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து நாள் பட கெட்டு போகாமல் இருக்கும். இந்த புளி வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். வரமிளகா வந்து ரொம்ப தீஞ்சு போகாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம வறுத்த அதே கடாயில் எண்ணெய் இருக்குது, அதனால் நான் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கல. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் பொடியாக கட் பண்ணலை. நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம், அதனால் அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டும்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த எல்லா பொருளையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இந்த தொக்கு தேவையான அளவு நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நான் வெங்காயம்லாம் வதக்கினா அதே கடாயை வச்சுக்கிட்டேன்னா அந்த கடாயிலே எண்ணெய் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தாளிப்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் தான் வரமிளகாலாம் வதக்கும் போதே எண்ணெயில் வந்து வறுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பொடி வெங்காயம்னா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் எதுக்காக எல்லா தொக்குலையுமே வந்து ஊறுகாய் தொக்கு இதெல்லாம் வெல்லம் சேர்க்குறேன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே எல்லாமே வதக்கினதான், இருந்தாலும் வந்து நம்ம ஒரே நாளில் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். ஒரு வாரம் ஆனால் கூட இந்த மாதிரி தொக்குலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், சின்ன வெங்காய தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.